இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையால் திருவள்ளூர் மாவட்டம் நல்லூர் சுங்கச்சாவடியில் குளம் போல் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகனங்கள் தத்தளித்தன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் யுகேந்தர். யுகேந்தர், வணக்கம். கள தகவல்கள். நிச்சயமாக அகிலா, டிக்வா புயலின் எதிரொலியாக சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சோழவரம் அடுத்த நல்லூர் பகுதி சுங்கச்சாவடியில் குளம் போல் தேங்கி நிற்கும் மழைநீரினால் 14 சென்டிமீட்டர் கொட்டிய நிலையில் தேங்கி நிற்கும் தண்ணீரில் தத்தளிக்கும் வாகனங்கள் செல்கின்றன. சென்னையிலிருந்து வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலைகளில் ஒன்றான சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை சென்னை, செங்குன்றம், தச்சூர், கும்மிடிப்பூண்டி, ஆரம்பாக்கம் பகுதியின் வழியாக ஆந்திராவிற்கு செல்லும் சாலைகளானது இது. இந்த சாலையில் புனரமைப்பு பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வழியாக பயணம் செய்யும் வாகனங்கள் சோழவரம் அடுத்த நல்லூர் பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்று சுங்க கட்டணம் வசூலிக்கிறது. நேற்று முதல் சோழவரம் சுற்று வட்டார பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் 14 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. கனமழையால் சுங்கச்சாவடியில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது. சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடியில் ஆந்திரா நோக்கி செல்லும் பாதையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் இவ்வழியாக செல்ல முடியாமல் குளம் போல் தண்ணீரானது காட்சி அளிக்கிறது. சுங்கச்சாவடி தண்ணீர் வெளியேற்றுவதற்கான கடந்து செல்ல முடியாமல் தண்ணீர் தத்தளித்து செல்லும் வாகனங்கள் சுங்கச்சாவடி வசூலிக்கும் தனியார் நிறுவனம் உடனடியாக மழை நீரை வெளியேற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த பகுதியில் முழுமையாக கனரக வாகனங்கள் செல்வதால் அத்தியாவசிய பொருட்களாக கனரக வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலும் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி யுகேந்தர்.